மெழுகிலே இதயம் நென்தீயாய் காதல். அத்தியாயம் 17. இளவஞ்சி தன் மகனுக்கு பாசத்தோடு உணவு பரிமாற அவள் எதையோ கூறப் போகிறாள் என்பதை அறிந்த கஜேந்திரன் வாசலில் அமர்ந்தாள். என்னம்மா, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. சாப்பிட்டவாறே கேட்க, பக்கத்து ஊரு முள்ளிக்குளத்துல ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். உனக்கு நல்ல வசதி, பேர் போன குடும்பம், வீடு, தோட்டம், துறவுன்னு எல்லாமே இருக்கு. பேசி முடிச்சிடலாமா ராசா? கஜேந்திரன் மனமோ, அடியே, அவன் உன்னை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்கான். கட்டின புருஷன் எனக்கே தெரியாம நான் பெத்த பையனுக்கு பொண்ணு பார்த்தியா? இருக்குடி உனக்கு என் மகன் கிட்ட நினைத்து கொண்டிருக்க அவனோ பதில் கூறாமல் அமைதியாக உண்டு கொண்டிருந்தான். ஏங்க, நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லுங்களே உங்க பையன் கிட்ட, தன் கணவனை கண்டு கூறினார். ஏண்டா சொல்லிட்டா பொண்ணு பார்த்த, இப்ப நான் சொல்ல? மனதிற்கு கூறியவர், கட்டிக்க போறவன் அவன், இதுல நான் என்னத்த சொல்ல? நான் போய் ஆக வேண்டிய ஜோலிய பாக்குறேன். துண்டை தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். இவர் ஒரு மனுஷர்னு போய் சொன்னேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும் புலம்பியவர் மறுபடியும் மகனுக்கு பரிமாறியவாறு, என்னப்பா எதுவும் சொல்லாம இருக்க என்றார். இனிமே இங்க நான் தானமா இருக்க போறேன், பால் காய்ச்சி முடியட்டும், பாத்துக்கலாம் என்றவன் சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்றான். உடையை மாற்றிக்கொண்டு வேஷ்டியை அணிந்தவனோ, பால் காய்ச்சிக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம், நீ எதுலையும் தலையிடாம ரெஸ்ட் எடுமா இனிமே கூறிவிட்டு செல்ல, தன் மகன் அக்கறையில் கூறுகிறான் என்று நினைத்து தான் கட்டியிருந்த பட்டுப்புடவையிலிருந்து வேறு உடவைக்கு மாறி மகளை அழைத்து அவள் தம்பி வந்ததை கூறினார். அதே நேரம் இங்கே ஈஸ்வரனோ அருள் செய்த செயலை நினைத்தவாறு கலங்கி அமர்ந்திருக்க, பானுமதியும் இதற்கு பிறகு என்ன செய்வது என தெரியாமல் ஒருபுறம் தூணில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தார். தன்னவன் ஏன் இப்படி செய்தான் என தெரியாமல் செல்லம்மாவும் அறைக்குள் அழுது கரைந்து கொண்டிருக்க, ஈஸ்வரனின் கைபேசி ஓசை எழுப்பியது. அவரோ யார் என்று பார்க்க தன் மூத்த மகளிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கவே எடுத்தவரோ, என்னம்மா லட்சுமி, நல்லா இருக்கியா கேட்க, அப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அருளுக்கும் செல்வாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே, நிஜமாப்பா அதிர்ச்சியாய் கேட்க, அவரோ தன் மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டதா என்ற சந்தேகத்தில் இருக்க, அது உண்மைதான் என்று எடுத்து காட்டியது தன் மகள் கழுத்தில் கிடந்த தங்கச் தாலியும் அவள் நெற்றியில் இருந்த குங்குமமும். அப்பா உங்ககிட்டதான் கேக்குறேன், பேசுங்கப்பா. ஆமாமா, உனக்கு யாருத்தா சொன்னா? அருள்தான்ப்பா போன் பண்ணா, அவசரத்துல நடந்துச்சு, உங்க சொந்த பந்தம் யாரையும் கூப்பிடமில்ல, மன்னிச்சிரு லட்சுமி. அவர்கிட்டயும் என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் இப்ப போன் பண்ணி. அவன் சொன்னது என்னால நம்பவே முடியலப்பா, அதான் கேட்டேன். ஆமாமா, அவன் சொன்னது உண்மைதாமா. ஆனா இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை. அமைதியாக இருந்தவரோ கதற ஆரம்பிக்க, தன் தந்தையின் கதறலை கேட்ட செல்லம்மா வேகமாய் வெளியே வந்தார். அதே நேரம் அவரிடம் இருந்து கைபேசியை வாங்கினார் பானுமதி. தன்னை பெற்றவரின் கதறலை காண முடியாது தவித்தவளோ, அப்பா என்றவாறு ஓடி வந்து அவர் காலடியில் விழுந்து மன்னிப்பு வேண்டினாள். எது நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாலோ இன்று அதுவே நடந்திருக்க, தன்னால் தானே தன் தந்தைக்கு இவ்வளவு பெரிய அவமானம் என்றெண்ணியவளோ, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா, சாரிப்பா காலில் விழுந்து கெஞ்சினாள். லக்ஷ்மியிடம் நடந்த அனைத்தையும் பானுமதி கூற, அவளோ அதை கேட்டு முதல் முறையாக தன் பெற்றவர்களை எதிர்த்து அவர்களையே திட்ட ஆரம்பித்தாள். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். 2 பேரும் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா இந்த அவமானம் உங்களுக்கு வந்திருக்காதுல. இளவஞ்சி அத்தைய பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது சட்டுன்னு கோவப்படும், எரிஞ்சு விழுகிற குணம் தான். அதையும் மீறி அவங்க உங்க ரத்தம் தானப்பா. அதுவும் இல்லாம இந்த காலத்துல குடிக்காதவன் எவன் இருக்கான் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி அவளை பிரிக்க பார்த்திருக்கீங்க. நீங்க செஞ்சதுக்கு தண்டனை தான் இப்போ உங்க முன்னாடி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிறா என் தங்கச்சி. இதுக்கப்புறம் நீங்க அவங்களை ஏத்துக்கலன்னா நான் உங்க பொண்ணே இல்லப்பா கோபமாக கூறிய லக்ஷ்மியும் கைபேசியை வைத்து விட்டாள். இதுநாள் வரை தங்கள் பேச்சை கேட்டு கொண்டு வாழ்ந்தவள் இன்று தங்களுக்கே கருத்து சொல்ல தான் செய்த தவறினை உணர ஆரம்பித்தார் ஈஸ்வரன். அவர் அருகில் வந்து நின்ற பானுமதி, எங்க அருளுக்கு போன் பண்ணி இவளை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா நம்ம அனுப்பி வச்சிடலாங்க கூற, அதை கேட்டவரோ எழுந்து சென்றார். அன்றைய பொழுது அப்படியே செல்ல, தன் மனைவி இப்போது அழுது முடித்திருப்பாள் என்பதை அறிந்த அருள் அவளுக்கு அழைத்தான். அவளிடம் இருந்து அழைப்பு வர இப்போதும் மனம் முழுவதும் கோபம் மட்டுமே இருக்க அதை எடுக்காமலே விட்டாள். ஐயோ, அம்மனி ரொம்ப கோபமா இருக்காங்க போலயே. எப்படி இருக்க வேண்டிய இந்த ராத்திரி இப்ப எப்படி இருக்கு? தனியே அமர்ந்து புலம்பியவன் மறுபடியும் அழைத்து பார்க்க இந்த முறை எடுத்தாள். ஆனால் எதுவும் பேசாமல் மௌனமாய் மட்டுமே இருந்தாள்.
ஏய் செல்லம்மா, சாரிடி, நான் வேணும்னே உன்னை விட்டுட்டு வரல, புரிஞ்சுக்கோடி என் செல்ல குட்டி. இன்னைக்கு நீ வந்தா தெருவுல தான் படுக்கணும், அதான் நான் அப்படி பண்ணேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படி பண்ணணும்னு? கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை அங்க அம்போன்னு விட்டுட்டு வரணும்னு. ஒரு 2 நாள் மட்டும்தான், புது வீட்டுக்கு போகும்போது நானே வந்து கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ் செல்லம், உங்க அப்பா நம்மளை ஏத்துக்கிடணும் தானே உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்தேன், புரிஞ்சுக்கொடி செல்லம்மா என கொஞ்சலோடும் கெஞ்சலோடும் அதை கேட்காலும் மனமிறங்காமல் பேசாமலே மௌனம் சாதிக்க, பேசேண்டி, இப்படி பேசாம மட்டும் எனக்கு கொல்லாத, அப்புறம் நான் செத்துருவேண்டி. எனக்கு உன்னை விட்ட யாரு இருக்கா சொல்லு? நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் செல்லம்மா, ப்ளீஸ் டி, ஒரு வார்த்தை பேசுடி. யாரும் இல்லாமல் தான் கடமையை செய்யறேன்னு என்னை இங்க விட்டுட்டு போனீங்களாக்கும் கோபமாக கேட்க, அதான் காரணம் சொன்னேன்லண்டி. ஏன் தெருவுல படுத்தாலும் நீங்க தானே என் பக்கத்துல இருப்பீங்கல்ல மாமா, அப்புறம் என்னவா? சரி, என்ன கூட்டிட்டு போகல, நீங்க இங்க வரலாம்ல, பொண்டாட்டி ஒருத்தி இருக்கான்னு நினைப்பு இருந்தா வந்திருப்பீங்க. இப்ப அப்புறம் எங்க மனசும் எனக்கும் நல்லாவே தெரியும். இங்க வேலை ரொம்ப இருக்குடி, நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உன்கிட்ட மட்டும்தான் செல்லமா இருக்கும். கொஞ்சம் கொண்டு கூற இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என் அப்பா சம்மதம் இருந்தாதான் வருவேன்னு, நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு இங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, தாலியை மட்டும் கட்டிட்டு. அதான் விட்டுட்டு போனதுக்கு காரணம் சொல்லிட்டல, மறுபடியும் அப்புறம் ஏன் என் மாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மதியமே உன் பொண்டாட்டிய வந்து கூட்டிட்டு போ, இல்ல உன் உயிர் இருக்காதுன்னு சொல்லி ஒரே மிரட்டலு. அப்புறம் அவர்கிட்ட உண்மையான காரணத்தை சொல்லி ஒரு 2 நாள் டைம் கேட்டு மாமாவை சமாதானப்படுத்தியிருக்கேன். ஊர் என்ன பேசும் நான் இங்க இருந்தா? நீங்க சொல்லனாலும் எங்க அப்பா என்ன நல்லா பாத்துக்கிடுவாரு, பேசாதீங்க, வைங்க முதல்ல போன. கோபமாய் கூற, செல்லமா கொஞ்ச நேரம் பேசுடி ப்ளீஸ், வைக்காதடி போன வேகமாய் தனவளிடம் கெஞ்சினான். அவளோ அமைதியாக கட் பண்ணாமல் இருக்க, ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கல்யாணம் யாருக்குமே நடந்திருக்காதுல்ல. சரி, நாளைக்கு நல்ல புடவையா கட்டிட்டு தயாராரு, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும், நம்ம கல்யாணத்தை பதிவு பண்ணணும். நான் மாமா கிட்ட, அத்தை கிட்ட, லக்ஷ்மி அண்ணிக்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னிட்டீங்களா நம்ம கல்யாணம் முடிஞ்சத? அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவர் கொஞ்சம் திட்டினாரு, அப்புறம் எதுவும் சொல்லல. அம்மா கிட்ட மட்டும் இன்னும் சொல்லல. அத்தை ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீயாச்சும் உன் அத்தையாச்சுன்னு விட்டுட்டு நான் எனக்கு என்னன்னு இருப்பேன். நீங்க 2 பேரும் தான் நல்ல சீரியல்ல வர்ற மாமியார் மாதிரி சண்டை போட்டுக்கோங்க, சரியா? சிரித்து கொண்டே கூற, அவன் கூறியதை கற்பனையில் நினைத்து பார்த்தவளோ வாய் விட்டு சிரித்தாள். தன் மகளின் சிரிப்பு சத்தம் வெளியில் அமர்ந்திருந்த பெற்றவர்களின் காதில் விழ தன் மருமகனை எண்ணி சந்தோஷப்பட்டனர். மறுநாள் ஆதவன் விழி திறக்க தன்னவன் கூறியதை நினைத்தவளோ வேகமாய் கிளம்ப அவருக்கு ஒரு புது புடவையை வந்து கொடுத்தாள் பானுமதி. அவளோ சந்தோஷமாக அதை வாங்கி கட்டிக்கொள்ள தன் மகளின் தலை நிறைய மல்லிகையை சூடியவர் அவளுக்கென்று வாங்கிய நகைகளையும் கழுத்தில் அணிவிக்க, அதை அனைத்தையும் விட தன்னவன் அணிவித்த மஞ்சள் கயிறே அவளுக்கு அழகு சேர்த்தது. அதே நேரம் பாட்டி என அழைத்தவாறு லக்ஷ்மி மகள் அந்த வீட்டுக்குள் ஓடி வர இருவரும் வேகமாய் வெளியே வந்தனர். அங்கே தன் அக்கா மாமா இருவரும் இருக்க ஆசையோடு வந்து தன் அக்காவை அணைத்துக் கொண்டு நலம் விசாரித்தாள். நேரம் செல்ல வீட்டு வாசலில் ஹாரன் அடிக்கும் ஓசை கேட்க உள்ளே நுழைந்தான் அருள்நிதி. தன் மனைவியும் நெய்தீண்டி அழகை கண்டவனோ மயங்கி போய் நிற்க அவன் பார்வையை உணர்ந்தவளோ முகம் சிவக்க வெக்கத்தில் சகோதரியின் பின் மறைந்தாள். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா, கிளம்பலாமா? மாமா, அத்தை, லக்ஷ்மி, அண்ணா அனைவரிடமும் கேட்க அவர்களும் சரி என்க வருகைக்காக காரினை ரெடியாக வைத்திருந்தான் முத்து. அனைவரும் அதில் ஏற, அண்ணா நீங்க வாங்க, நம்ம பைக்ல போகலாம். லக்ஷ்மியின் கணவனை பார்த்து அருள் அழைக்க, டேய் அருள், புது பொண்டாட்டி அவளை கூப்பிடுவியா? அதை விட்டுட்டு ஏன் புருஷனை கூப்பிட்டு இருக்க? ஏங்க நீங்க வாங்க, நம்ம கார்ல போகலாம் என தன் கணவனை அழைத்தாள் லக்ஷ்மி. அதுக்கில்ல லட்சுமி, உன் தங்கச்சி வர தயங்குவா, அதான் அண்ணனை கூப்பிட்டேன் என தன் மனைவியை பார்த்தவாறே கூற அவளும் முறைத்து கொண்டு நின்றாள். டேய் அதெல்லாம் இப்பெல்லாம் இல்லடா, பாரு எப்படி முறைக்கிறான்னு. ஆமா லட்சுமி, ஆத்தா மலையேற ஆரம்பிச்சுட்டோ கையெடுத்து கும்பிட்டவாறே கூறியவனோ அவள் அடிகளையும் வாங்கி கொண்டான். அதன் பின் அனைவரும் கிளம்பி வர ராஜா கஜேந்திரனை அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்க முறைப்படி இருவரின் தங்கள் திருமணத்தை பதிவு செய்து பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். அனைத்தும் நல்லபடியாக அன்றைய பொழுதில் முடிய தன் சகோதரியின் சதி திட்டத்தை கூறியிருந்தார். அருளின் தாயை மட்டும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட பானுமதி கொடுத்த மெட்டியை அவளின் பொற்பாத விரலில் அணிவித்து விட்டான். அதன் பின் வீட்டிற்கு கிளம்ப சிறிது நேரம் தன் மனைவியை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு சென்றான் அருள்நிதி. வீட்டுக்கு வந்த அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஒரு 4 மணி போல் இருவரும் வர கையில் பார்சலோடு வீட்டுக்கு நுழைந்தனர்.
அவர்களோ என்னவென்று கேட்க அனைவருக்கும் எடுத்து தந்த புது உடையை கொடுத்து தன் வீட்டின் பால்காட்சிற்கு அழைத்து அவர்கள் பெண்ணை முறைப்படி தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கூறினான். மாமா, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு காலையில எல்லாரையும் கூப்பிட வர்றேன், கிளம்பி ரெடியா இருங்க. நீங்க எல்லாரும் வந்துதான் என் புது வீட்டுல எங்க வாழ்க்கையை தொடங்கி வைக்கணும் என்றவன் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு சென்றான். கதிரவன் விலை திறக்க விருந்தினர் அனைவரும் வருகை புரிய ஆரம்பிக்க நந்தினியின் குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். புது வீட்டின் உச்சியில் கெட்டியிருந்த ரேடியோவின் இசையோ அங்கிருந்தவர்களின் செவ்வியை பிளக்க தன் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தான் அருள்நிதி. டேய் அருளு, இந்தா கார்கி, போயிட்டு சீக்கிரம் வா. முத்து அவனது கார்கியை கொடுத்துவிட்டு வீட்டின் உள்ளே மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க செல்ல தன் தந்தையிடம் கூறிக்கொண்டு தன் மனைவியின் வீட்டாரை அழைக்கச் சென்றான் அருள்நிதி. வேஷ்டியை மடித்து கட்டி தன் மகன் எங்கேயோ செல்வதை காத்த இளவஞ்சியோ ஏனே அருளு அழைத்தவாறே அவனை நோக்கி வர, அடியே போகும்போது அவன்கிட்ட எங்கேன்னு கேட்காத, முக்கியமான வேலையா போறான், ஐயர் வர்றதுக்குள்ள வந்துருவான் என்று இளவஞ்சியின் குறுக்கே வந்து நின்று கொண்டு கூறினார் கஜேந்திரன். என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும் என்றவரும் திரும்பி வீட்டுக்குள் செல்ல அதன் பின் நேரம் செல்ல ஊர் மக்கள் அனைவரும் உப்பு, பழம், தேங்காயுடன் வருகை புரிந்தனர். பூஜைக்கு தேவையான அனைத்தும் தயாராகி இருக்க ஐயரும் வர வீட்டின் உள்ளே செல்வதற்கு கோமாதாவும் தயாராகி கொண்டிருக்க இன்னும் வராமலே இருந்தான் அருள்நிதி. கஜேந்திரன் அவன் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்க அவர்கள் புது வீட்டின் முன் தன் மனைவியின் குடும்பத்தோடு வந்து நின்றான் அருள்நிதி. நன்றி.